அவிச்ச கடலை, அதாவது அவிச்ச வேர்க்கடலை பண்ணலாம் வாங்க. கடலையை நார்மலாக எடுக்காமல் ஃபஸ்ட்டு ஷெல்லோடு எடுத்துக்கோங்க. தேவையான எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இதை கேஸ் ஸ்டவ்வில், நெக்ஸ்ட் இதை எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் வச்சா கல்லுக்கெல்லாம் போயிடும் சூடில். இப்போ வாங்க ஆன் பண்ணிக்கலாம். After a few minutes. வெந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். வெந்துட்டு மஞ்சள் தூள் போட்டனால நல்லா எல்லோ ஆகிட்டு ரொம்ப நேரம் ஆகிதான் வெந்திருக்கு. ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி இருந்தது, இப்போ வற்றிட்டு ரொம்ப நேரம் வச்சக்கப்புறம் தான் சூடாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 hour வச்சாச்சு. இனி பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். தண்ணிக்கு கலரே மாறிட்டு ரொம்ப நேரம் சூடு பண்ணியிருக்கோம்ல, அப்போ தான் இது நான் அவிக்கும். இனி கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம். நான் எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுவோம், கட் பண்ணி போடுவோம். உங்களுக்கு போர் அடிக்காமல், உங்களுக்கு வேலையும் ஆயிரும், போரும் அடிக்காது. ரொம்ப நேரம் வீடியோ லாங்காக எடுக்கிறோன்னு அதனால் ஷார்ட்டாக 3 minute பண்ணுறேன். இது பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிட்டு ஆறிட்டு இனி இதுக்கு தோல்னா உரிச்சு இல்லை கடலையே வச்சிடலாம். இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கைஸ். ரொம்ப ஹார்ட் ஒர்க், ரொம்ப நேரம் ஆச்சு. பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போடுறேங்க. மசாலா போட்டுக்கலாம். அவிக்கும் போது அவ்வளோ இருந்தது, இப்போ துண்டு இருக்குங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 வத்தல் தூள் எடுத்து ஷேக் பண்ணுங்க. இவ்வளோதாங்க அவிச்ச கடலை ரெடி.